தினமணி டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் தயாரிப்பில் இருந்துச்சு, எப்போ வரும்னு வெயிட் பண்ணி ஒரு வழியாக வந்து இன்றைக்கி திரையரங்கில் வெளியாக இருக்குது. என்ன படம்? இயக்குனர் நெல்சன் வெங்கடேஷன் இயக்கத்தில் நடிகர்கள் அதர்வா, நிமிஷா சஜயன் நடிப்பில் உருவான டிஎன்ஏ படம் தான். படம் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். இந்த படத்தோட கதை வந்து ரொம்ப சிம்பிளான லைன் தான். அதர்வாவுக்கும் நிமிஷாவுக்கும் கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு. அப்புறம் நிமிஷாவுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்து சில நிமிடங்கள்லேயே கொஞ்சம் ஒரு ஒரு அரை மணி நேரம் டிஃப்ரென்ஸ்லேயே குழந்தை வந்து மருத்துவமனையிலேருந்து திருடப்படுது. அந்த குழந்தையை திருடினது யார், ஏன் திருடினாங்க, இல்லை வந்து அதுக்கு பின்னாடி ஏதாவது மோட்டிவ் இருக்கா அப்படின்ற அந்த அந்த கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த கேள்விகள் தான் இந்த டிஎன்ஏ படத்தோட கதை. நம்ம ஆரம்பத்தில் பார்க்கும்போது டிஎன்ஏன்னு பேர் வச்சுட்டு நல்லா போயிட்டு இருந்ததில் திடீர்னு ஒரு அவங்களுக்கே பிறந்த குழந்தை ஏன் திருடப்படுது அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி எழும்போது இயக்குனர் வந்து அந்த குழந்தை கடத்தலுக்கு பின்னாடி அந்த ஒரு ஒரு விஷயம் திருடப்படுது, இல்லைன்னா வந்து இதுக்கு பின்னாடி இருக்க நெட்வொர்க் என்ன அப்படின்றது ஒவ்வொரு லேயர் பை லேயராக விவரிக்கும் போது இந்த படம் வந்து ஒரு ஒரு எண்ட் ஸ்டேஜை போகும்போது ரொம்ப பிரமாதமாகவே வந்திருக்கு. வழக்கமான கமர்ஷியல் படங்களில் முதல்ல 20 நிமிடங்கள் கொஞ்சம் சோதனையாக இருக்கும். இந்த படத்துலையும் சில விஷயங்கள் வந்து பார்த்த காட்சி மாதிரி இருக்குது. அதர்வா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பார்த்துட்டுமே அப்படின்னு தோண வச்சாலும் அந்த 20 நிமிஷத்தை நீங்கள் கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா இந்த படம் வந்து வேறு ஒரு வேரியேஷனை உங்களுக்கு கொடுக்குது. காரணம் என்னென்னா, நிமிஷாவோட கேரக்டர் இந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காங்க. அவங்க கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவான சைக்கலாஜிக்கலாக ஒரு சின்ன பிரச்சனை உள்ள ஒரு கதாபாத்திரம். அவங்களும் லைஃப்பில் வந்து ஆல்ரெடி ஒரு இழப்பை பார்த்துட்டு வந்த அதர்வாவும் திருமண வாழ்க்கையில் சேரும்போது என்ன ஆக போகுதுன்ற ஒரு க்யூரியாசிட்டி அந்த ரைட்டிங்கில் அப்படியே கொண்டு வந்து வைக்கிறாங்க. வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தை பிறகுது, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதையும் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்து இயக்குனர் வந்து தன்னோட ரைட்டிங்ஸில் வந்து நல்லாவே கொண்டு வந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் இந்த படம் எப்படி ஆகுதுன்னா, வெறும் குழந்தை திருடுன்னு இல்லாமல் மனுஷங்க வந்து எவ்வளோ வந்து ஒரு கிரே ஷேடான ஆட்கள், ஒரு வில்லனாக இருக்கட்டும், இல்லை அந்த வில்லன் கூட இருந்து இந்த குழந்தைங்களை திருடிட்டு இருந்த ஒரு குழுவாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் அவனோட வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுறான், இல்லை அவனுக்கு வந்து அவன் வந்து எதை நோக்கி போயிட்டுருக்கான் அப்படின்றத வந்து எந்த ஒரு பெரிய பில்டபுளும் இல்லாமல் வசனங்கள் வழியாகவே வந்து அந்த கதாபாத்திரங்களை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிகிட்டே வந்திருக்காரு இயக்குனர். இந்த படத்தோட பெரிய பலம் வந்து அந்த டைலாக்ஸ்னு சொல்லலாம். அதர்வாவும் நிமிஷாவும் ஒரு நல்ல வாழ்க்கையில் இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு ஒரு சின்ன குழப்பங்கள் வருது. இந்த குழப்பங்களெல்லாம் எப்படி சரியாக போய் முடிஞ்சுதா அப்படின்ற இந்த கதையை வந்து ரொம்ப நல்ல திட்டமிடலோட இயக்குனர் வந்து ஒரு நல்ல கிரைம் த்ரில்லராகவே இந்த படத்தை உருவாக்கியிருக்காரு. த்ரில்லர் படங்களுக்கே ஒரு 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 கிராமர் இருக்குது. அதோட மெயின் கிராமர் என்னன்னா, உங்களை எங்கேயும் போர் அடிக்க வைக்கக்கூடாது. நீங்கள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை வந்து ட்விஸ்ட்டை வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து முன்னாடியே வந்து ஊகிச்சிருக்கவும் கூடாது. இந்த படத்தில் அந்த ரெண்டையுமே சரியாக பண்ணியிருக்காரு இயக்குனர். ஒரு காட்சியில் வந்து நமக்கு வந்து சரி இதுதான் நடக்க போகுது அப்படின்னு தோணுச்சுன்னா அங்கே கட் பண்ணி வேறு ஒன்று நடக்குது. அதே டைம் வந்து இது யார் பண்ணியிருப்பான்ற ஒரு கேள்வி வந்து கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரையும் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஐடியா இல்லாமல் இருக்குது. அந்த ஐடியா ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஏன் இப்படி அவன் பண்ணான் அப்படின்றதுக்கான விஷயத்தையும் இயக்குனர் வந்து தன்னுடைய திரைக்கதையில் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணி சொல்லியிருக்காரு. இருந்தாலும் வந்து இந்த படத்தோட சொன்ன மாதிரி வந்து இந்த நிறைய பலங்கள் இருக்குது. இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான போர்ஷன்ஸ் வந்து நிமிஷாவோட ஆக்டிங், அதர்வாக்குமே ஒரு நல்ல படம். இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த கதையை எந்த இடத்துல சிதறடிக்காமல் பார்த்துக்குது. சேம் டைம் வந்து இவங்க 2 பேர்த்தையும் தாண்டி வில்லன்கள் இருக்கட்டும், குழந்தையை கடத்துகிற ஒரு பாட்டி வராங்க, அவங்களோட கேரக்டராக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து சிங்க் பண்ணி இந்த கதையை வந்து எங்கேயுமே உடையாமல் இந்த கேரக்டர்ஸ்னால இந்த கதையை நம்ம எவ்வளோ பூஸ்டப் பண்ணி எவ்வளோ கிளியராக கொடுக்க முடியும் அப்படின்றதுல இயக்குனருக்கு ஒரு பெரிய தெளிவான விஷயம் இருந்திருக்கு. பட் இருந்தும் வந்து இந்த படத்தோட கொஞ்சம் ஆரம்ப காட்சிகள் கொஞ்சம் ஒரு மாதிரி நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி தோணுது. அதே நேரம் வந்து இயக்குனர் பாலாஜி சக்திவேல் வந்து ஒரு போலீஸாக நடிச்சிருக்காரு. அவரோட கதாபாத்திரம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது படம் பார்க்கும்போது. பட் இருந்தாலுமே ஒரு போலீஸ் வந்து இவ்வளோ நேர்மையாக இவ்வளோ நியாயமாக இருப்பாரா அப்படின்ற, அதாவது அவரோட கதாபாத்திரத்துக்கு ஏன் வந்து இவரோட அதர்வா வழக்கம் மட்டும் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறாருன்ற ஒரு சின்ன கேள்வி வருது. ஆனால் அந்த கேள்வி உடைக்கிற மாதிரியான ஒரு ஷாட் வச்சுருக்காங்க. பட் இருந்தாலுமே இன்னுமே கொஞ்சம் பாலாஜி சக்திவேல் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் கொடுத்துச்சு. ஆனால் இந்த கதாபாத்திரங்கள் குறைகளெல்லாம் தாண்டி இந்த படத்தோட ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான விஷயம் என்னென்னா, அந்த படத்தோட கரு. ஒரு குழந்தை வந்து எப்படி உருவாகி அந்த குழந்தை வந்து ஒரு 10 மாதம் ஒரு தாயோட கருவறையில் இருந்து அதை பெற்று எடுத்து அதை வளர்த்தி கிளர்த்தி அது எவ்வளோ பெரிய ப்ராசஸ். ஆனால் அந்த பிறந்த இடத்துல நடக்கக்கூடிய குளறுபடிகள் இன்னுமே நம்ம சமூகத்தில் இன்னுமே நம்மளோட நாடு முழுக்க வந்து நடந்துகிட்ருக்க ஒரு பெரிய அவலம் தான் அது. குழந்தை நல்லா பிறந்து அப்போ தான் தாய் வந்து வச்சுருப்பாங்க, திடீர்னு காணாமல் போகும். இந்த மாதிரி மிஸ்ஸிங் கேசஸ் வந்து நிறைய இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்குது, மற்ற ஊர்கள்லேயும் இருக்குது. எவ்வளோ தான் பாதுகாத்து வச்சுருந்தாலும் அதுக்குன்னே வர சில ஆட்கள் வந்து குழந்தைகளை வந்து திருடிட்டு போகிறதோ ஏதாவது பண்ணிட்டு போகிறதோ விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அந்த விஷயத்தை வந்து ரொம்ப நுட்பமாக வந்து இயக்குனர் வந்து நோட் பண்ணி அதை வச்சுருக்காரு. நீங்கள் வந்து என்ன தான் வந்து இந்த கவர்மெண்ட்டு
நம்மளோட செக்யூரிட்டி இது எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே நம்ம எவ்வளோ கவனமாக ஒரு விஷயத்தில் இருக்கணும் அப்படின்றதையும் அதை அவர் பேசலைன்னா கூட அந்த திரைக்கதையில் அப்படியே மெல்ல மெல்ல டெவலப் ஆகி நமக்குள்ளே அந்த இது வருது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த நெட்வொர்க் பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்குது. ஒரு குழந்தை கடத்தலுக்கு பின்னாடி வந்து வெறும் வந்து குழந்தையை தூக்கி இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது மட்டும் கிடையாது, வேறு விஷயங்களும் இந்த படத்தில் இதில் இருக்குது அப்படின்றத ரொம்ப நோட்டீஸ் பண்ணி ஒரு டீட்டெயிலிங்கான ஒர்க் இருக்குது. இந்த ஸ்கிரிப்டை பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா, இவங்களுக்கு பின்னாடி ரொம்ப ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பின்னாடியும் வந்து என்ன நடக்குது, எப்படி நடக்குது, அப்படி ரொம்ப ஆழமான ரிசர்ச் இருக்குது. அந்த ரிசர்ச் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக திரைக்கதையோட அந்த கதையோட மெர்ஜாகி வரும்போது ஒரு நல்ல படத்தை பார்த்தோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை தான் அந்த படம் கொடுக்குது. படத்தோட ஆரம்பத்திலேயே வந்து ஒரு கதாபாத்திரம் வந்து தப்பு பண்ணுறோம், கண்டிப்பாக ஒரு நாள் மாட்டிக்குவான், இப்போ மாட்டலைன்னா அது அவனுக்கான டைம் இப்போ இல்லை, கொஞ்சம் தள்ளி போகுதுன்னு அர்த்தம் அப்படின்ற ஒரு வசனம் வருது. இந்த வசனம் வந்து எண்ட் ஆஃப் த டே அந்த வில்லன் வந்து கேரக்டர் வந்து முடியும் போது அவரோட பொசிஷனாக ஒரு இடத்துல வந்து அவரோட பொசிஷன் இருக்கும். அவர் உடல் வந்து ஒரு பொசிஷனாக வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு கோணலான ஒரு தோட்டத்தில் ஒரு பொசிஷனில் இருக்கும். அந்த பொசிஷன் பார்க்கும்போது ஒரு குழந்தையோட வடிவிலேயே அவரை படுக்க வச்ச மாதிரி இருக்கும். இதோட பர்ஃபெக்டான ரைட்டிங் வந்து அந்த இடத்தெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அது வந்து நெல்சன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. எங்கேருந்து தன் வாழ்க்கையை ஒரு தப்பு பண்ணி எதை மூலியமாக தன்னை தப்பு பண்ணானோ அவனுக்கு எதனால் ஒரு முடிவு வருது அப்படின்றத வந்து ரொம்ப ரைட்டிங்கில் வந்து ரொம்ப சூப்பராக உட்காந்துருக்கு. முக்கியமாக சொல்லணும்னா இது ஒரு ரைட்டிங் ப்ராசஸ் மட்டுமே வந்து இந்த மாதிரி கதைகளை வந்து கொண்டு போயிருமான்னு கேட்டால் கொண்டு போகும். ஆனால் அதுக்கு முக்கியமான இன்னொரு தேவை வந்து ஆக்ட்ரஸோட நடிப்பு. இந்த படத்தில் வந்து நிமிஷா வந்து மிரட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆரம்ப காட்சி ரொம்ப துருன்னு ஜாலியாக இருக்கிற ஒரு பெண்மணி, கல்யாணம் ஆனது, குழந்தை பிறந்து இது என் குழந்தை இல்லை அப்படின்னு ஒரு இடத்துல குழந்தையை வாங்கி கொஞ்ச நேரத்துலேயே சொல்கிறாங்க இது என் குழந்தை இல்லைன்னு சொல்லி. அந்த இடத்துல இருந்து படம் முடிகிற வரை அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பயங்கரம். குறிப்பாக வந்து கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து ஒரே ஒரு வசனம் சொல்கிறாங்க. அந்த வசனத்துக்கு வந்து ஒட்டுமொத்த தேட்டர் விசில் அடிக்குது. அந்த விசிலுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, நிமிஷாவோட ஆக்டிங், அந்த கேரக்டர் வந்து அவர் அவ்வளோ தூரம் உயிர் கொடுத்து அதை கொண்டு வந்த டெவலப்மெண்ட் தான் ரொம்ப வந்து அவங்களுக்கு பெரிய அப்ரிசியேஷன். நிறைய நல்ல படங்களில் நடித்து, மாலிக் மாதிரியான ஒரு படங்கள் நடித்து தன்னை ஒரு நல்ல நடிகைன்னு நிரூபிக்கிட்டாங்க தான். பட் டிஎன்ஏ வந்து அவங்களோட நடிப்பு கரியரில் ரொம்ப முக்கியமான படம். அதர்வாவுக்குமே வந்து நிறையா படங்கள் சரியாக போகாமல் இந்த படம் அவரோட ஆக்டிங்காகவும் நிறைய அவர் சேஞ்ச் ஆகியிருக்காரு. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எங்கேயுமே வந்து நம்ம பழைய அதர்வாவா இது அப்படின்ற மாதிரியான ஒரு நம்ம அப்படி என்னவே வச்சிட்டாரு. அந்தளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். அதர்வாவுக்குமே இது ரொம்ப நல்ல படம். ஃபர்கானா படங்கள் இயக்கிய வந்து நெல்சன் வெங்கடேசன் வந்து நல்ல நேர்த்தியான இயக்குனர் அப்படின்றத பதிவு செய்கிறாரு. அவருக்கு வாழ்த்துக்கள். ரெண்டாவது வந்து இந்த படத்தோட முக்கியமான இன்னொரு போர்ஷன் அப்படின்னா, இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி, அப்புறம் அந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் ரெண்டுமே அப்படியே பிரிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக வந்து ஒரு எடிட்டிங்கில் வந்து கிளைமேக்ஸில் வந்து நிமிஷா வந்து ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டு கட் பண்ணால் கோயிலுக்கு வெளியில் வந்து அவங்க ஒரு மேளம் அடிச்சிட்ருக்காங்க. அந்த ரெண்டும் எடிட்டிங்லேயும் சினிமோட்டோகிராஃபிலையும் அப்படியே மெர்ஜாகி வரும்போது பயங்கரமாக இருக்குது. பார்க்கும்போது நமக்கு அந்த அந்த சீனை வந்து அப்படியே வேற எங்கேயும் எலிவேட் பண்ணி விட்டுருச்சு. பிஜிஎம் ஜிப்ரானோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் வந்து ரொம்ப பிரமாதமாக எந்த இடத்துலையுமே இல்லை. நல்லா அந்த படத்தை பார்க்கும்போது யார் மியூசிக் போட்டா அப்படின்ற மாதிரி தோண வச்சிருச்சு. பாடல்கள் வந்து வேறு 5 இசையமை பாடல்கள் பண்ணியிருக்காங்க. பட் பிஜிஎம் வந்து ரொம்ப நல்ல ஒர்க் இந்த படத்துக்கு. இந்த ஸ்கிரிப்டாக இந்த மாதிரியான கதையை எடுத்துகிட்டு வரதாக இருக்கட்டும், அதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ரைட்டிங்கில் செட் பண்ணுறதா இருக்கட்டும், அதையெல்லாம் தாண்டி ஸ்டேஜிங் பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் டெக்னீஷியன்ட்ட வேலை வாங்குறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இயக்குனர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காரு. அதே நேரத்தில் அவர் கூட அந்த டீம்மேட்ஸாக இருக்கட்டும் சரி, ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப தரமாக பண்ணியிருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு அம்மா, ஒரு பாட்டி அம்மா வந்து குழந்தைய திருடு அந்த அம்மாவே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேசப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு வந்து ஒவ்வொரு கேரக்டருக்குமே ரொம்ப ரொம்ப வேலிடான ரைட்டிங், வேலிடான வந்து அந்த கேரக்டர் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காரு இயக்குனர். மொத்தமாக பார்க்கும்போது சில குறைகள் தென்படுது. சொன்ன மாதிரி ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஆரம்ப காட்சிகள், அப்புறம் வந்து ஒரு சில இடங்கள் வந்து இப்படி நடந்திருக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம். இதையெல்லாம் தாண்டி இந்த படத்தை முடிக்கும்போது எண்டு டைட்டில் கார்டு போடும்போது என்ன தோணுதுன்னா, ஒரு நல்ல படம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை வந்து டிஎன்ஏ கொடுத்துருது. இதுவரையும் கொஞ்சம் ரீசெண்ட் தமிழில் வந்த ஒரு க்ரைம் த்ரில்லர் படங்களில் கடந்த ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இப்படி வந்த ஒரு நல்ல க்ரைம் த்ரில்லர் படங்களில் கூட ஒரு நாள் இதுக்கான ஒரு இடம் தனியாக இருக்குது அப்படின்ற மாதிரியான படமாகவே டிஎன்ஏ உருவாகிருக்கு. வெறும் வந்து ஆடியன்ஸை வந்து க்ரைம் த்ரில்லர் கொலைகளை உங்களை என்கேஜ் பண்ணி ஜெயிச்சா போதும் அப்படின்னு இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து பேசி அதில் சில விஷயங்கள் வந்து இந்த படக்குழு பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இது எண்ட் ஆஃப் தி டே இந்த படத்தை பார்த்து முடிக்கும்போது ஓகே, இது வந்து ஒரு மலையாள படம் நம்ம சொல்கிறோம் வந்து நல்லா க்ரைம் த்ரில்லர் அவங்க தான் நல்லா எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்லேயும் எடுக்கிறாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் வந்து டிஎன்ஏ. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்ததுன்னா தினமணி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.